Hey you guys, welcome back to my channel Books with Abhi and Abarna. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா The Drowning அப்படிங்கற இந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படினு பார்த்தோம்னா நித்தி உபாதே. And இந்த புக் எப்போ பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படினா லாஸ்ட் இயர் தான் 2024 தான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. So இந்த ரிவ்யூ வீடியோக்கு இன் பிட்வீன் வந்து பார்த்தோம்னா பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. அதனால நாங்க லொகேஷன் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இந்த புக் பார்த்தோம் அப்படின்னா இதில் நான் இதுக்கு முன்னாடி தட் நைட் அண்ட் ஐ ஹியர் யூ அப்படின்ற புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். ஸோ அது வந்துட்டு தட் நைட் புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஐ ஹியர் யூ கம்பேர் டு ஐ ஹியர் யூ தட் நைட் புக் ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஆத்தர் எழுதின தேர்ட் புக்கான தி ட்ரௌனிங் அப்படின்ற புக் வாங்கி ரீட் பண்ணேன். பட் ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்டோரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. இன் பிட்வீன் கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் ரீட் மாதிரி இருந்துச்சு. திரும்ப அந்த ட்விஸ்ட் டர்ன் அதை ரிவீல் பண்ணுறப்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் திரும்ப எண்டிங் போகிறப்ப மறுபடியும் இப்படி ரொம்ப நிறைய ட்ராகிங்காக இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தது. அண்ட் இந்த ஸ்டோரியில் மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா விஜி, அங்கித் அப்படின்ட்டு 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ட்வின் டாட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் இறந்து போயிடுற மாதிரி, அந்த ட்வின் பேபிஸ் வந்து இறந்து போயிடுற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அது அந்த இறந்து போனதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஸ்டோரி போகும். ஸோ நான் வந்துட்டு இந்த ஸ்டோரி ரீட் பண்ணப்போ ஸோ ஓவராலாக இவங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும், அங்கித் அண்ட் விஜி இவங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் 2 கேரக்டர்ஸ் உள்ள வராங்க. யார் அப்படின்னா விஜியோட ஃப்ரெண்ட் நேஹா அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் கிரீஷ்ன்ட்டு. சரி அவங்கள ரிவால்வ் பண்ணி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அவங்கள ரிவால்வ் பண்ணி உள்ள அப்புறம் இன்னும் 2 கேரக்டர்ஸ் வராங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா கனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. அண்ட் அவங்களோட ஒய்ஃப் விக்ரம்னு ஒரு கேரக்டர் வராங்க. சரி இவங்க 3 பேர் தான் அப்படின்னு பார்த்தா அவங்களும் கிடையாது. இவங்க 3 பேர் இன்டர் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி. அண்ட் இன்னொரு செப்பரேட் ஸ்டோரி இன்னொரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. அது என்னன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் கனிகாவோட ஹஸ்பண்ட் விக்ரம் இருப்பாங்க. அவங்க ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி வரும். அவங்களுக்கும் விஜிக்கும் சம் பாஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு த்ரில்லர் ஸ்டோரியிலே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போயிட்டு தான் இருந்துச்சு. இந்த புக் ரீட் பண்ணப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, சொல்லப்போனால் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. அண்டு அதை வந்து எப்படியோ இந்த ஆத்தர் எல்லாத்தையும் இன்டர் ரிலேட் பண்ணி ஒரு ஸ்டோரி எழுதிட்டாங்க. மற்றபடி தட் நைட் புக் மாதிரி எனக்கு இது ஃபீல் ஆகலை. பட் ஒரு டைம் ரீட் பண்ணலாம். நீங்கள் வேறு யாரும் இந்த ட்ரௌனிங் புக் ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னா அதை ரீட் பண்ணி பாருங்கள். இல்லை வேறு புக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா ரிவ்யூஸ் இருக்கும், அதையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. என்னை பொறுத்தவரை தட் நைட் புக் வந்து நான் சொல்லுவேன். பட் இந்த புக் வந்துட்டு ரொம்பவே டவுட் தான். ஸோ இதில் இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று வந்துட்டு இந்த விஜி அண்ட் அங்கித் இவங்களோட இந்த ட்வின் டாட்டர்ஸ் ரிலேட்டடான ஸ்டோரி. இன்னொன்று வந்துட்டு நேஹா அண்ட் கிரீஷ் அவங்களோட பையன் துரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேபி இருக்காங்க. ஸோ அந்த பேபி தான் வந்துட்டு அந்த நேஹாவா இல்லை விஜியா அந்த 2 பேர்ல ஒருத்தவங்க தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சு அந்த பேபியை கொண்டுடுறாங்க. ஸோ அதோட பிளேம் வந்து விஜி மேலே வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ட்வின் டாட்டர்ஸ் இறந்துட்டதுனால அவங்கள திரும்ப ரெசரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த பேபியை கொள்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் யாரு கில்லர், ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்றதுக்கு வேற ஒரு ஸ்டோரி கொண்டு வருவாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது இந்த ஸ்டோரி. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் மற்ற ரிவ்யூலாம் பார்த்துட்டு ரீட் பண்ணுங்கள். அண்ட் இன் பிட்வீன் ஒன் மோர் ஸ்டோரி வரும். இவங்க இல்லாமல் இன்னும் நிறையா ப்ரெக்னென்ட் விமன்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும், அவங்க இறந்து போகிற மாதிரியும் ஸ்டோரி போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டோரிஸ் கம்பைன் ஆனது இந்த புக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த சைலண்ட் பேஷண்ட், அப்புறம் ஃப்ரேடா மெக்ஃபேடன் அந்த ஆத்தர் எழுதின புக்ஸு, ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்குள்ளே ரொம்ப டீப்பாக போன மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்டோரியில் வந்துட்டு அந்த ஒரு கண்டினியூஷன் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ நீங்கள் என்னென்று பார்த்துட்டு மற்ற ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு இந்த புக் ரீட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் தட் நைட் புக்கு, ஐ ஹியர் யூ புக் அந்த புக்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் வந்துட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி எதுவும் எடுக்காமல் ட்ரை பண்ணுறேன். பாய். என்னை நம்பி என் கூட ஒரு ஜீவன் வேற வந்துட்டு இருக்கான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் இது வரைக்கும் ரிவ்யூ எடுத்ததே இல்லை. எப்பயும் உட்காந்து தான் எடுப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நின்றுட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய பேர் போகிறாங்க வராங்க, பார்த்துட்டு வேற இருக்காங்க.